அன்பார்ந்த சோதரர்களே, டிவைன் ஷலோம் ஊழியங்கள் மூலம் இந்த புதிய வருடத்தில் 4ஆம் தேதி ஜனவரி 2026ஆம் ஆண்டு செழிப்பான இந்த வருடத்தில் உங்களை டிவைன் ஷலோம் ஊழியங்கள் மூலம் சந்திப்பதை இட்டு நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். என் அன்பார்ந்த சோதரர்களே, ஆம், நீங்கள் சுகமாக இருக்கின்றீர்களா? புது வருட வாழ்த்துக்களும் ஆசீர்வாதங்களும் உங்களுக்கு உரித்தாவதாக. அன்பானவர்களே, உங்கள் ஜெப தேவைகளுக்கும் ஆலோசனைகள் கவுன்சிலிங்குக்கும் நீங்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ளுங்கள். என்னுடைய வாட்ஸ்அப்பில் உங்களுக்காக இலவசமாக ஜெபிக்கவும் ஆலோசனைகளை தரவும் நாங்கள் தேவ பணியில் வாஞ்சையுடன் காத்திருக்கின்றோம். ஒரு விசை ஜெபம் செய்வோம். கர்த்தாவே, இந்த புதிய வருடத்தில் உடைய ஆசீர்வாதங்கள் நெய்யாய் பொழிகின்றது. கர்த்தாவே, நாங்கள் எதிர்பார்ப்புடன் உம்முடைய ஆசீர்வாதத்துக்குள் நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கின்றோம். நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்கள். கடந்த வருடம் முழுவதிலும் எங்களை பாதுகாத்து கண்ணை இமை காப்பதைப் போல, கண்மணியைப் போல எங்களை பாதுகாத்த தெய்வமே, எங்களை விசாரிக்கின்ற தெய்வமே, உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். புதிய வருடத்தில் உம்முடைய ஆசீர்வாதங்கள் பெருகட்டும். விசேஷித்த நாட்களை கொண்டாடும் உடைய பிள்ளைகளை அபரிதமாய் ஆசீர்வதியுங்கள். கர்த்தாவே, விசேஷமாக வைத்திய உதவிகளையும் வைத்திய சிகிச்சைகளையும் பெறும் பிள்ளைகளை நீர் கண்ணோக்கி பாரும். திருமண காரியங்களில் ஈடுபட்ட பிள்ளைகளை உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். புதிய வருடம் ஆசீர்வாதமும் செழிப்புமாய் இருக்கும்படி உம்முடைய கரத்துக்குள் எங்களை அர்ப்பணிக்கின்றோம். விசேஷித்த நாட்களை கொண்டாடும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். புதிய வருடமும் கரம் பிடித்து வழி நடத்தும் இயேசுவின் நாமத்தில் ஆமேன். அன்பானவர்களை, வேத பாடமாக சங்கீத புஸ்தகத்தில் இருந்து 65ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிசூட்டுகிறீர், உமது பாதை நெய்யாய் பொழிகிறது. ஆமென். மாணவர்களே, வருஷத்தை உம்முடைய நன்மையினால் முடிசூட்டுகின்றீர், உமது பாதைகள் நெய்யாய் பொழிகின்றது. ஆசீர்வாதத்தின் ஊற்றுக்கள் இங்கு பெறுகின்றன. அன்பானவர்களே, முடிசூட்டும் கர்த்தர் உங்களை ஆசீர்வாதத்தினால் நிரப்புகின்றார். எம்பெருமான் இயேசு கிறிஸ்து உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தனிப்பட்ட விசேஷமான திட்டத்தையும் தீர்மானத்தையும் ஆசீர்வாதத்தையும் வைத்திருக்கின்றார். அன்பானவர்களே, உங்களை நன்மையினால் ஆசீர்வாதத்தினால் முடிசூட்ட அவர் காத்திருக்கின்றார். இங்கு 65ஆம் சங்கீதத்தில் இங்கு தாவீது அரசன் தெளிவாக கூறுகின்றார். 9ஆம் வசனத்தில், தேவரீர் பூமியை விசாரித்து அதற்கு நீர் பாய்ச்சுகின்றீர், தண்ணீர் நிறைந்த தேவ நதியினால் அதை மிகவும் திருப்தியாக்கி அவர்களுக்கு தானியத்தை விளைவிக்கின்றீர். தேவரீர் பூமியை விசாரிக்கின்றீர். பூமியை விசாரிப்பது என்று கூறும் பொழுது உங்கள் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட முறையில் அவர் விசாரிக்கின்றார், கண்காணிக்கின்றார். ஆமென். ஒரு தந்தை தன் பிள்ளையை பார்ப்பதைப் போல, ஒரு தாய் தான் பெற்ற குழந்தையை பராமரிப்பதைப் போல எம்பெருமான் இயேசு எங்களை விசாரிக்கின்றார், எங்கள் குலசலங்களை விசாரிக்கின்றார். அன்பானவர்களே, அவர் மேல் நாங்கள் எங்களை அர்ப்பணிக்க நாங்கள் அழைக்கப்படுகின்றோம். எங்களை நிறைவாக அவர் ஆசீர்வதிக்கின்றார். தனிப்பட்ட முறையில் கிறிஸ்தவம் ஒரு மதம் அல்ல, அது தனிப்பட்ட உறவு, அன்பின் உறவு. ஆம், புதிய வருடம் எம்பெருமான் இயேசு கரம் பிடித்து அந்த உறவில் உங்களை நடத்த அவர் சித்தம் கொள்கின்றார். தேவ நதியினால் திருப்தியாக்குகின்றார். ஆசீர்வாதத்தின் நதிகள் உங்களுக்குள் இருக்கின்றது. அன்பானவர்களே, இந்த தேவ நதியில் உங்களை திருப்தியாக்கி உங்கள் பாவங்களை பூர்த்தியாக்குகின்றார். எம்பெருமான் இயேசு இங்கு யோவான் சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 37-38ஆம் வசனத்தில் அவர் கூறுகின்றார், பண்டிகையின் கடைசி நாளில் தாகமாயிருக்கின்றவனிடத்தில் வர கடவன், ஜீவ தண்ணீர் அவனிடத்திலிருந்து புறப்படும்.
அந்த தேவ நதியினால் உங்களை திருப்தியாக்குகின்றார். உங்களை அபிஷேகத்தினால் நிரப்ப சித்தம் கொள்கின்றார். அவரண்டை வருவீர்களா? இங்கு பேதுரு அழகாக கூறுகின்றார். 1 பேதுரு 5:7 அவர் உங்களை விசாரிக்கின்றபடியினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். கவலைகளை நாங்கள் எங்கள் மனதில் வைத்து கலங்க தேவையில்லை. அவர் நம்மளை விசாரிக்கின்றார். தேவைகளை அவரண்டை ஒப்புக் கொடுப்போம். சம்பூரணமாய் சந்தோஷமாய் சமாதானமாய் இருப்போம். புதிய வருடம் ஆசீர்வாதமாய் உங்களுக்கு அமையட்டும். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் ஆமென்.